வந்து இந்த படத்துல சரியா ஒர்க் பண்ணுற ஒரு விதம் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரஜினி ரொம்ப காலம் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், 3 முகம் இட்டு தங்க மகன் ஒரு படத்துக்கு ஆரம்பிக்கு வந்து கால் ஷீட் கொடுக்குறாரு சத்யா மியூசிக்கு. முதல் முறையாக இளையராஜா அப்பதான் வந்து சத்யா மியூசிக் பண்றாரு. 5 பாட்டு படம் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபைட் சீன் ஜெகநாத் தான் டைரக்டர். எடுத்துட்டு இருக்கும்போது ரஜினி வீட்டுல இருந்து வகை வகையா சாப்பாடு வருது. அது எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு ஜெகநாத் மக்கள் அப்படி தள்ளிடுறாரு. தள்ளிட்ட உடனே என்ன சார் இல்ல நல்ல ஆசையா சமைச்சு கொடுத்துருக்காங்க, என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு போய் கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க சாப்பிடல. இல்ல சார் ஃபைட் சீன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு மந்தமாயிடும், அப்புறம் என் ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா தங்க மகள்ல ரஜினி சரியாவே ஃபைட் பண்ணல அப்படின்வாங்க. இந்த ஒரு கிளாஸ் ரசம் போதும். எப்படியாப்பட்ட ஒரு குணம் பாருங்க. வந்து இது ஜெகநாதன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து அந்த தங்க மகள்லயே பாத்தீங்கன்னா இளையராஜா போட்ட சாங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஒரு பாட்டு தான் வந்து நிக்குது. அந்த ஒரு பாட்டு வேணான்றாங்க, படமே முடிஞ்சிச்சு வேணான்றாங்க. ரஜினி சொல்றாரு இந்த பாட்டை கண்டிப்பா எடுத்தாவணுன்றாரு. இந்த பாட்டு எடுத்தாவணுன்றாங்க. படம் கம்ப்ளீட், டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட். சரி ஆரம்பி எடுக்கலாம் ஓகேன்றாங்க. கொடைக்கானல்ல போய் எடுக்கிறாங்க. ரஜினிகாந்த் பூர்ணிமா ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் அந்த பாட்டு தாங்க தங்க மகள்ல சூப்பர் டூப்பர் ஹிட். கடைசி நேரத்தில் அந்த பாட்டை சேர்க்கணும். அதாவது கொடைக்கானல்ல அந்த பாட்டை முடிச்சுட்டு கொடை ரோடு ஏற வராரு ட்ரெயின்ல, ஏரையோட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் ஆன் த ரோட்ல போய் திண்டுக்கல்ல போய் அந்த திண்டுக்கல்ல வந்து ட்ரெயினை பிடிக்கிறாங்க. அப்ப ஜெகநாதன் சொல்றான், ரஜினி சார் இனிமேல் நீங்க வந்து ட்ரெயின்ல வரக்கூடிய ஆள் கிடையாது, இனிமேல் ஃபிளைட்ல தான் போகணும், இல்ல ஆன் ரோட்ல நீங்க மட்டும் தனியா கார்ல போகணும், இனிமேல் ட்ரெயின்ல போகாதீங்க. இது இப்பயே தெரிஞ்சு போச்சு ஃபேன்ஸோட இது என்னன்னா, அந்த ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் அந்த சாங்குக்காகவே மதுரையில் 280 நாள் அந்த படம் ஓடிச்சு தங்க மகன். அந்த ரெக்கார்டை முறியடிச்ச படம் வந்து பாட்ஷா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா அதுல ஃபைட் வராது, ஃபைட் வராம ரஜினிக்கு சரியா ஃபைட் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த படத்துக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ரஜினி இருக்காருன்னா இன்னைக்கு 74 வயசு. வந்து இந்த படத்துல சரியா ஒர்க் பண்ற ஒரு விதம் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரஜினி ரொம்ப காலம் இருக்கிறது.